பொண்ணு குடும்பத்துல அவங்க அப்பா பெரிய பிசினஸ் தான் பண்றாரு. அதனால பையனுக்கு பண்றதெல்லாம் நல்லா பெருசாவே பண்ணுவாங்க. அத பத்தி எல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். என் பையன் நிறைய படிச்சிருக்கான், பெரிய தொழிலதிபரா இருக்கான். நிறைய பேர் அவனை கேட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆஹா, அது அவங்க விருப்பம். பெரிய இடம் வேற நீங்க சொல்றீங்க. அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணதானே போறாங்க. குடும்பத்து பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சாலே எங்களுக்கு போதுங்க. என் பையனை வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். சரிங்க. பொண்ணோட அம்மா மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பை எங்க கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. நாங்க பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றோம். நல்லதுங்க. அப்ப நீங்க அவங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு எப்ப வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி வரும். நாளைக்கே வந்துருங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன மாஸ்டர், நீங்க பாட்டுக்கு காரை பவுன இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நடக்கலன்னு அவங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் இவ்வளவு போய் அசால்ட்டா சொல்றேன். ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சொல்லலாம், தப்பே இல்ல. ஆனா மாஸ்டர், நீங்க பேசுனதுலயே அவங்க விழுந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க பொண்ணு உங்க பையனுக்கு தான் கொடுக்க போறாங்க. என்ன பண்றது சிந்தாமணி, இப்ப எல்லாம் உண்மையை பேசினா வேலைக்கே ஆவறது இல்ல. இப்போ நகை செய்யறதுக்கு தங்கத்துல கொஞ்சம் செம்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். கரெக்ட் சொன்னீங்க மாஸ்டர். வாங்க ஆண்டி, பாரோகினி உட்காரு. அம்மா நீங்களும் வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம் ஆண்டி? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது உங்க அம்மாவுக்கும் தெரியட்டுமே தான் அவங்களே வர சொன்னேன். மனோஜுக்கு மாஸ்டர் ஒரு பொண்ணை பாத்திருக்காங்க, சம்பந்தம் பண்ண போறாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ என் பொண்ணோட கதி? ஆமா, நீ சும்மா இருக்கியா? இல்லடி, அவங்க சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்கு. மாப்பிளைக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்துட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் இருக்கேன் இல்லம்மா, ரோகிணியை நான் அப்படிலாம் விட்டுட மாட்டேன். இல்லைங்க, என் பொண்ணுக்கும் கிருஷிக்கும் என்ன ஆகும்னு யோசிச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப மாப்பிள்ளையோட நல்லா வாழ்றது பாத்துட்டா நான் நிம்மதியா கண்டு மூடிடுவேன். அம்மா, இருக்கிற பிரச்சனையில நீ வேற. என் மனோஜ் அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். நீ பயந்துட்டு இருக்காத. நீ போய் கிருஷ் கூட இருப்போம். இல்லடி, இப்ப நம்ம என்ன போன்னு சொல்றல. இது எப்படி ஆண்டி நடந்துச்சு? மாஸ்டர் கிட்ட வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிட்டு போனாங்க. நானும் அப்ப கூட தான் இருந்தேன். எனக்கே அப்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு.